ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ஆயிடுச்சேன் ஜூஸ் கைஸானில் எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. அவன் பலசாலி நினைச்சது உண்மையாயிடுச்சு. சுகுணா ஆனா இவ்வளவு பலசாலின்னு நான் நினைக்கல. சபிக்கப்பட்ட ஆட்கள் இல்லாம இவ்வளவு வேகமா மாக்கி மாதிரி தான். ஆனா எல்லா விதத்திலயும் பர்ஃபெக்டா இருக்கானே. கவனம் செலுத்து. இன்னும் மாக்கி பண்ண உதவியால மக்களும் உருமாறப்பட்ட மனுஷங்களும் வெளியேறிட்டாங்க. விஷுவலைஸ் பண்ண இவனை எப்படி தோக்கடிக்க முடியும்னு யோசி. ஜெயிக்க முடியும். இந்த பையனுக்கு இவ்வளவு யோசிக்கிறான். உஷிகர போலன்னு வருது. சுகுணா விரல்களோட உணர்வு வருதே. ஷிபுயால என்னதான் நடக்குது? சுகுணாவை எல்லாருமே சென்ஸ் பண்றாங்க. இன்ஸ்டிங்க்ட மட்டும் வச்சு தப்பிச்சு வந்துட்டானா? ஆச்சரியப்படுத்திட்டே தான் இருப்போம். டொமைன் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கான சக்தி இப்ப என்கிட்ட இல்ல. கட்டோங்கு நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற. இந்த இடத்துல அது ஒரு கை தான். அந்த உட்டை உடைச்சு அந்த உட்டு தூளை வச்சு அட்டாக் பண்ணுறான். உள்ளையா முடிச்சிட்டான். கொம்பு தூக்கி போட்டு வரத்தில்ல. டான்சிங் பண்ற மாதிரியே குசோகோபு இன்னும் எத்தனை பாத்ரூம் தான் தேடணும்? அவங்க மாயத்திரைக்குள்ளதான் இருப்பாங்கன்னு தோணுது. தோகை வேற எல்லாரும் வெளியேற்றிட்டாளா? அப்புறம் என்ன? இப்ப நேரம் சத்தோர இருக்கிற இடத்துக்கு போலாமா? ஏன் போகாம இருக்காங்க? போறது எப்படின்னு சொல்லு. சத்தோரா அடைக்கப்படுது தோகை உண்மைன்னு சொல்றாள். அப்புறம் என்ன யோசிக்கிற? கோஜோ கோஜோ கோஜோ. இந்த உலகத்துல கோஜோவை தவிர வேற ஆளுங்களே இல்லைன்னு நினைக்கிறியா? ஆமா இல்ல. இந்த நொடி ஷிபியாக்குள்ள யாரு எப்படி அவஸ்தைப்படுறாங்கன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஒருவேளை ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல போயிட்டு போறாங்கன்னு நினைச்சு விட்டுட்டு போக முடியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம வருங்காலமே இல்லாம போயிடும். அப்புறம் நம்ம எதுக்காக பாடுபடணும் சொல்லு? யோ அதுக்கு தான் போய் கோஜோவை காப்பாத்தணும். புரியுதுன்னா எல்லா பில்டிங்குக்கும் போ, ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்க டாய்லெட்ல தேடி பாரு. கை போகுது. இதுக்கு மேல என்ன காரணம் சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்ன ஆனாலும் B5 ஃப்ளோருக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. அங்க போய் சாகிறதுக்கு பதிலா இங்கேயே நிறுத்த வேண்டும். காரணம் இல்லாம சாக முடியுமா? பாண்டவுக்கு மட்டும் B5 ஃப்ளோர் அவனையாவது அனுப்புடா போட்டான். உடனே ஓடி போயிடுவான். அதை நடக்க விடக்கூடாது. ஏன்னா அவன் போயிட்டானா நான் தன்னந்தனியான ஆளா ஆயிடுவேன். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய நல்ல மனசு இருக்கு. இருந்தாலும் அவன் ஒரு பாண்டா தானே. அதனாலதான் நம்ம B5 ஃப்ளோருக்கு பக்கத்துல இருந்தோம் எங்க இருக்கோம்னு தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்கான். நான் அந்த பக்கம் போய் தேடி பாக்குறேன். சரி சரி நல்லா தேடி பாரு. பேசாம அடுத்த அவனுக்கு மட்டும் உண்மை தெரியட்டா உருண்டுறான்டா அவன் மேலே. கோஜோவை அடைச்சவனுங்க தொல்லை கொடுக்கறதுக்குன்னே பல சாபங்களை வெளியேற்றின மாதிரி தோணுது. அதுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாது. கேட்டுட்டான். நீங்க ஜுஜுட்சு மந்திரவாதிங்க தானே? சரணடைங்க. மந்திரவாதிகளை கொன்ன பாவம் எனக்கு வேண்டாம். பாண்டா அவன் பின்னாடி 3 பேர் இருக்காங்க. இன்னும் பல பேர் ஒளிஞ்சிருக்கலாம். எனக்கு சண்டை போட்டுதானே விருப்பமே இல்ல. ஆனா அதுக்காக உங்களுக்கு ஆமா சாமி போட்டு சரணடைய முடியாது. அதுக்கு பதிலா இறங்கி வாங்க பேசலாம். பொறுமையா பேசலாம். என்ன பேசிடுவாங்க. இவன் டைம் மாட்டலான்னு பார்த்துன்னு இவன் புள்ளடா. மாட்டான். அப்பாடி இது எவ்வளவு நேரம் போகுதோ அவ்வளவு ஆபத்து.
இதை உடனே முடிக்க ஏதாவது திட்டம் போடணும். அந்த சண்டையில எனக்கு அட்வான்டேஜ் இருக்கணும். பிரின்சிபல் சார், உங்க சபிக்கப்பட்ட பொம்மைங்க தான் இருக்குல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இது மட்டும் பத்தாது, இந்த இடத்த பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சா நிச்சயம் வருவாங்க. இப்ப சத்தாருவும் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றான், அதனால கவலைப்படாத. நீ மட்டும் இல்லனா ஈனோவும் இஜிச்சியும் எப்பவோ செத்துருப்பாங்க. நீங்க யோசிச்சு செயல்பட்டதுனாலதான் உங்களை காப்பாத்த முடிஞ்சது. நனாமிக்காக காத்திருந்தா நிச்சயமா காப்பாத்திருக்க முடியாது. ஆனா நனாமி இருக்கிறதும் நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் இல்ல? அவர் இருக்காரா முதல்ல? சிகரெட் பழக்கத்தை விட்டுட்டேன்னு நான் நினைச்சேன். இது சும்மாதான் ஸ்டூடெண்டா இருந்த காலத்தை ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். ஐயோ, இவனை யாருன்னா வந்து காப்பாத்துங்கயா. எயிரி பக்கத்திலே இருக்கா போல, அதனால நான் கவலைப்படாம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவனால குணப்படுத்த முடிஞ்ச காயத்தோட இதுல இருந்து தப்பிச்சு போகணும். என்னதான் பாதை குறுகி இருந்தாலும் அவன் சுக்குன அளவுக்கு வேகமா ஓடக்கூடியவனாச்சு. அதனால பார்வை இல்ல, டைமிங்கை தான் நம்பணும். டைமிங் சொதப்பல் நடந்தா அவ்வளவுதான். டைமிங் சொதப்புச்சுன்னா நான் செத்த. ரொம்ப ஸ்பீடா வந்துட்டோம். ஊத்திட்டான். இந்த வேகம்லாம் பத்தாது. எப்படி உனக்கு என் மகனை தெரியுமா? அவனுக்கு உண்மையிலேயே நிறைய திறமை இருக்கு. ஒரு 5-6 வயசுல கண்டுபிடிச்சிட்டானா? டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் வேணா அவனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுவும் நீ கொடுக்கிற பணத்தை பொறுத்துதான். அவனுக்கு பரம்பரை டெக்னிக் இருந்தா 8 கொடு, மத்த ஏதாவது இருந்தா 7 கொடு போதும். அவன் பரம்பரை டெக்னிக் இருந்தா 10 கொடுக்கலாம். அந்த இடத்து மேல எனக்கு பெருசா மதிப்பில்லைனாலும் இவன் திறமையை வளர்த்துக்க ஏத்த இடமா இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு எதை உள்ளங்கள பத்தியும் பாஸ் கவலை வருது. இல்ல. வெகுமையை நல்லா பாத்துக்கோங்க. ஆமா, நீ உன் பேர் என்ன? ஃபுஷிகுரு. ஜெனின்னு பேர் வைக்கலையா? டேய், நல்லதா போச்சு. ஏண்டா என் பையன் தெரிஞ்சதும் ஐயோ ஆண்டவா, இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. செத்துட்டானா? இவன் இப்ப என்ன பண்ணா? எப்படியோ இவன் கதை முடிஞ்சதில்ல. அவ்வளவுதான். எதுக்கா வந்தான் அவன்? இப்ப எயிரி கிட்ட போயே ஆகணும். இல்ல, உடனே போய் மாக்கி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இந்த நாயா? பாத்தியா, நான் இருக்கிறதே கவனிக்கல. இதுதான் எனக்கு ஏத்த வேலை. ஐயா, 1/2 செகண்ட் முன்னாடி வந்துருக்கணும். நீ உங்க அப்பா முன்னாடி அடிச்சிருக்கணும். நீ துண்டு துண்டா கலைச்சு போட்டிருப்பான்டா. என்னது, அது கூட ஒத்து போணுமா? கெட்டோட உடம்பு நமக்கு வேணுங்கிறதுக்காக அது சொல்றத கேட்கணுமா? அப்படி சொல்லல. அதோட உண்மையான குறிக்கோள் என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. ஆனா ஒண்ணு, உலகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நம்ம குரங்குங்கன்னு சொல்ற மனுஷங்க தான் பலியாவாங்க. உயிரோட இருக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கிறது தான் முக்கியம். குரங்குங்க செத்துரும், மந்திரவாதிங்க பொழைப்பாங்க, சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் மறைஞ்சிரும். இப்படிப்பட்ட உலகத்தை தானே கெத்தோ வேணும்னு ஆசைப்பட்டான். அதனால ஒத்துழைப்போன்னு சொல்றேன். எனக்கு அந்த உடம்பு மேல எந்த விருப்பமும் இல்லை. ஆனா கெத்தோ நினைச்சதை நடத்த இதான் ஒரே வழி. உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி பேசி மழுப்பாத. நான் உயிருக்கு உயிரை விரும்பின ஒருத்தனை ஏதோ ஒரு ஜாம்பி கண்ட்ரோல் பண்றதை என்னால முன்னாடி பார்த்துட்டு இருக்க plan. முடியாது. கெத்தோட கதை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அவன் கதையில எந்த கரையும் இருக்க கூடாது. என்ன நினைக்கோ, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசுறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா? நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னா அப்ப உண்டி கொண்டு என் கூட மோதி பாருடி.
போதும், நிறுத்துங்க. நமக்குள்ள சண்டை போறத சுகுரு விரும்ப மாட்டான். அதனால சண்டை போறத நிறுத்துங்க. உங்க 2 பேரோட நோக்கமும் தப்பு கிடையாது. அதனால நம்ம இப்ப பிரியறதுதான் நல்லது. யாருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் யார் பக்கமும் நிக்க போறதில்ல. ஆனா மிகில் சொன்னதுதான் நானும் சொல்ல போறேன். எப்படியாவது பாடுபட்டு சுகுருவை அரசனாக்கிறதா என்னோட குறிக்கோள். கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், இதை மட்டும் என்னைக்கு மறக்காதீங்க. என்ன ஆனாலும் நம்ம குடும்பம் தான். என்னைக்காவது எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா நம்ம திரும்பவும் சந்திப்போம். கெத்தோட ஆசையை நிறைவேற்றணும்ன்ற குறிக்கோளோட தான் இங்க வந்திருக்கோம். நீங்க ஜுஜுட்சு ஆளுங்கன்னு தெரியும். அதனால உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேச நேரம் இல்ல. மரியாதையா சரணடைகிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இல்ல முடி வெடிக்க தெரியாத ஆளுங்கன்னா அதையாச்சும் சொல்லுங்க. நான் ஒரு போண்டா, நான் ஒரு ஆளே கிடையாது. என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. பார்க்க ஸ்ட்ராங்கானவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை வீணடிக்க என்ன பண்ண முடியுமோ அதை அட பாவி, அப்பயே சண்டை போட மாட்டியாடா? நியூ ஷேடோ ஸ்டைல் ஈவினிங் மூன். உன்னெல்லாம் எப்பறம் மந்திரவாதி ஆக்குனாங்க? இதுனாவா? எனக்கு விரல்களை கொடுத்த உனக்கு நான் பரிசு கொடுக்குறேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண. என் மேல ஒரு அடி பட்டா போதும், உங்களுக்கு நான் அடிமையா இருப்பேன். வேணும்னா ஷிபியால இருக்க எல்லாரையும் நான் கொண்டுடுறேன், ஒரே ஒருத்தனை தவிர. 2 பேர் ஃபைட் போடுறது தான் அவ்வளோ எஃபெக்டா போயின்னு இருக்குது. நூறு டிகிரி போடு. கெத்தோ, சுகுணா விரல்களோட ஒப்பிட்டு என்னோட சக்தி என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு 8-9 விரல் அளவுக்கு நீ சக்தி வாய்ந்தவன்னு சொல்லலாம். 15 விரல் கொடுத்தியே, உனக்கு நீயே ஆப்பு வச்சுங்களா? நினைச்சது உண்மையாயிடுச்சு. இவனுக்கு உண்மையிலே அபார சக்தி இருக்கு. ஃபைட் முடியறதுக்குள்ள ஊரே அழிஞ்சிடும் போல. வேலைக்கு தேவையில்ல. இவனா விளையாடுனுங்கிறான். இவன் ஆக்ரோஷமா ஃபைட் பண்ண. தெரியாம போச்சு. இந்த நிலவோட வெளிச்சம் பிரகாசமா இருக்கு. அதனால தான் என்னவோ உன்னோட இந்த பாவப்பட்ட முகத்தை பார்க்க முடியல. என்ன அவ்வளவுதானா? இன்னும் முயற்சி பண்ணணும்ல. நான் சோர்ந்து போற வரைக்கும் உன் கூட இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருப்பேன். விளையாண்டு இப்போ இங்க இருக்கிறது பெரிய ஆபத்து. வாங்க போயிடலாம். எங்க போறீங்க? வழி விடுங்க. என்னோட பில்டிங்கை நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஒரு அடிக்கு ஒரு பில்டிங் உடஞ்சிருந்தது. ஸ்பெஷல் கிரேட்ஸ் நம்ம சுத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம எறும்பு மாதிரி குறுக்க வந்தா மெதிச்சிட்டு போயிடுவாங்க. சொல்றது கேளுங்க. நீங்க தப்பிச்சு போயிடலாம்.
ஓ New shadow style. வாடா. உடனே தப்பிச்சிடலாமா? என்ன அவசரம்? ஏய், என்னை சுத்தி 100 மீட்டர் பரப்பளவுல இருக்க யாருமே நான் சொல்லாம அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையக்கூடாது. அசைஞ்சா விதிமீறல் மட்டும் நடந்துச்சுன்னா உயிரிழப்பு நிச்சயம். ஒரு பையன் இவங்களை வாட்ச் பண்ணிருக்கிறான். என்ன அவசரம்? இன்னும் இப்படி ஷாக் குத்தா. ஏய், இது டோடோட டெக்னிக். சுக்குனாவே இருந்தாலும் இதுல இருந்து நிச்சயமா தப்பி இருக்க முடியாது. ஆனா அதுக்கு முதல்ல அடிபட்டு நீ ஏன் உன் டொமைனை பயன்படுத்தலன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த டொமைன் சிறந்ததுன்னு போடுற சண்டையில நான் செத்து போகவா முடியாது. சதுரு கோஜோட அப்படி நடந்ததுனால பயப்படுறியா? பயந்து நடக்கிறவங்க தான் இப்படி சாக்கு போக்கு சொல்லுவாங்களாம். ஆனா ஒண்ணு, உன் கூட போடுற இந்த சண்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால உன்னோட ஸ்பெஷாலிட்டியை நான் பயன்படுத்துறேன். திறக்கட்டும். நெருப்பா? ஆனா இது என்ன? எப்படி? ஆனா இவ்வளவு fire. வெட்டுறதும் துண்டாக்குறதும் தான் நான் நினைச்சேன். என்ன அப்படி பாக்குற? இந்த விஷயம் ஊருக்கே தெரியும்ல நினைச்சேன். எல்லாமே பண்ண முடியுமா? உனக்கு தெரியாது போல இருக்கு. கவலையப்படாத. என் டெக்னிக் என்னன்னு சொல்லி டோடோ டெக்னிக் யூஸ் பண்றான், இவன் டெக்னிக் யூஸ் பண்றான். தயாராகடா. நெருப்பு சக்தியில யார் பலசாலிங்கன்னு பாத்துருவோமா? நெருப்புக்கு எதிரா நெருப்பு. என்ன மன்னிச்சிடுங்க ஹனாமி. தாகும். மஹிதோ இன்னும் இருக்கான்ல. மனுஷங்க மரணத்தை வெறுப்பாங்க, பயப்படுவாங்க. இருந்தாலும் இப்ப அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது மனுஷங்க தான். மஹிதோங்கிறவன் கண்ணாடி மாதிரி மரணத்தை கொடுப்பான், அதுவும் மனுஷங்களுக்கு. மஹிதோ இன்னும் பல மடங்கு பலசாலியாவான். அந்த மண்டை இறந்துட்டியா? நீ அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்த. மறுஜென்ம நாம எடுக்கும்போது இதே ஆற்றலோடையும் சக்தியோடும் இருக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த நாட்களுக்காக நான் ரொம்ப ஆவலோட காத்திருப்பேன். சொல்ல போனா நாம தான் உண்மையிலேயே மனுஷங்க. அம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ மனுஷனாகணும்னு ஆசைப்பட்டியா? ஓ இல்ல இல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு. மனுஷங்க மாதிரி வாழணும்னு இல்ல, ஆனா மனுஷனோட இடம் வேணும்னு ஆசைப்பட்டிருக்க. என்ன சரியா சொன்னா? நீ சொல்றது புரிஞ்சாலும் கேட்க மடத்தனமா இருக்க. மனுஷங்கள் ஒரு பக்கம், சாபங்கள் இன்னொரு பக்கம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்கள யார் உயர்ந்தவங்கன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதனால பலவீனமாயிடுறீங்க. உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தையும் சாம்பலா கேட்கணும். திட்டம் கிட்டம்னு யோசிக்காம எல்லாத்தையும் எரிச்சிருக்கணும். உங்க குறிக்கோளான சத்துருவ அடையிற வரைக்கும் வருங்காலத்தை பத்தி யோசிக்காம சண்டை போட்டிருக்கணும். எதையும் சாதிக்கிற அந்த வெறி அது உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான் சுகுணா. அப்படி இருந்தோம் உன் கூட போட்ட சண்டை எனக்கு பிடிச்சிருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் கூட சண்டை போட்டிருக்க. ஆனா அவங்க எல்லாரும் விடவும் நீ சிறந்தவனா என் கண்ணுக்கு தெரியல. அதுக்கு பெருமைப்பட. நீ பலசாலிதான். என்ன என்ன இது? நல்ல கேள்விதான். நீ ஆல்ரெடி அது என்னன்னு எனக்கு தெரியாது. வெட்டிட்டு வரான்.
யார் நீ? உங்களை வரவேற்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன். சுகுணா அவர்களே. உங்களை பார்த்தே ரொம்ப காலம் ஆகுது. என்ன கரமண்டா இது? மந்திரவாதி எந்திரிடா, எந்திரிச்சு ஏதாவது பண்ணு. குஷிகரோ யாரு வந்திருக்கா? இந்த எபிசோடு ஃபயராக தாங்க இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபயர் தான் இருந்துச்சு அங்கே. எனக்கு வந்து புஷிகரோ டோஜி இது வந்து என்ன சொல்கிறது, அவன் பையன் தெரியாமல் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் தான் பவர்ஃபுல். நேற்று கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க அவன் பவர்ஃபுல்லான ஆள் யாருன்றது அவன் கண்ணுக்கு தெரியும், அவன் கூட தான் மோதுவான்ட்டு. ஸோ புஷிகரோ தான் இங்கே இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால தான் டோஜி இவனை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தது. பட் பையன்றது அவன் சென்ஸ் பண்ணவே இல்லை. அந்த ஸ்பீடு பார்க்கணுங்களே நீங்கள். ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணோண்டா ஒன்றுன்ற மாதிரி நின்ன இடத்துல இருந்து அசால்ட்டாக டீல் பண்ணாங்க. அதெல்லாம் மாசாக இருந்துச்சு. பட் வந்து பையனுக்கு எதிராக இது பண்ணிகிட்டு இருக்காரப்போ ஒரு பக்கம் அது கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் ஃபைட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரசிக்கவும் வைக்கிறான், வருத்தப்படும் வைக்கிறான். இவனை எப்படா நான் பார்க்குறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பட் கடைசியாக அந்த குத்துறப்போ மேபி சென்ஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி அவனுக்கு அந்த டவுட் வந்துச்சுன்னு தெரியல. அது பையனாக இருக்குமோன்றது டவுட் வந்துச்சு. சொன்னாங்களே பரம்பரையாக ஒரு பவர் இருக்கும், ஒரு சைன் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களே, அதை பார்த்துருப்பான் போல இருக்கு. ஸோ அதான் அந்த கத்தியில் மேபி அவன் குத்துறப்போ எதனா சென்ஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ரத்தம் எதனா ஒன்று பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எராமிஸுக்கிட்ட தான் விற்க பார்த்துருக்கான். அந்த கிளானில் சேர்த்து விடலான்ட்டு தான் காசெல்லாம் வாங்கி பண்ணியிருக்கான். அதுக்குள்ளே நம்ம கோஜோ போட்டு தள்ளினதுனால அது கோஜோ சும்மா கேட்டான் உனக்கு கடைசி ஆசை என்னன்றப்போ அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு சேர்த்தான். ஸோ அதுக்காக தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்க பேர் கேட்டான்னு நினைக்கிறேன். என்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளானில் இருக்கவங்க எடுத்துட்டாங்களா இல்லை கோஜோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கானா அப்படின்றத பார்த்து கேட்டிருப்பானோ என்னமோ தெரில. புஷிகரோன்னு சொன்னது ஓ அந்த கிளான் மாற்றலையா, அப்போ இவன் தான் உன்னை அடாப்ட் பண்ணியிருக்கானான்றது தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அப்போ கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. எனக்கு இங்கே வேலை இல்லைன்றதுனால தன்னை தானே குத்திட்டு போயிட்டானா என்னன்றது புரியல. எனக்கு பார்க்க அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு டோஜி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுங்க. டக்குன்னு முடிஞ்சு போச்சு, இனிமேல் வரமாட்டானான்றது ஒரு மாதிரி இருந்தது. தெரியல, இருந்திருக்கலாம்ல. அப்படி இருந்து கூட பையனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க மட்டும் ஒரு வேலை பண்ணியிருக்கலாம். அவனே அவனை கொண்டுக்கிட்டது வந்து ஏற்றுக்க முடியல. அதான் அவன் இருந்து சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டாக இவனுக்கு கூட நிற்பான் அப்படிலாம் நினச்சேன் நான். பட் வந்து என்ன சொல்கிறது, என் பையன் வாழ்ந்துட்டான், இப்போ ஈக்குவலாக இருக்கான், பவர்ஃபுல்லாக தான் ஆக்கி வச்சுருக்கானே அப்படின்றப்போ பார்த்துப்பா இதுக்கு மேலே எனக்கு என்ன வேலை இருக்குது. அவனோட எய்ம் அதுதான், பையனை நல்லா அவனையும் பவராக வச்சுக்கணும், சேஃபாக வச்சுக்கணுன்றது தான் அவனோட இது. தாட்டு தப்பாக இருக்குது, அதை வச்சு காசு சம்பாதிச்சினான். ஆனால் அதுக்குள்ளே பையனும் ஸ்ட்ராங் ஆகணும், அவனும் வந்து இதுவாக இருக்கணுன்றதுக்காக தான் அங்கே சேர்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவன் டபுள் மைண்டு தான் அவனு. ஸோ அது இங்கே நடந்துச்சுன்றப்போ அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குமே அவனுக்கு ஒன்றும் கடைசி ஆசைன்னு எதுவும் இல்லை. பையன் வாழ்ந்துட்டான் ஓகே அப்படின்றதுனால கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். தெரியல, ஒருவேளை நம்மளை பற்றி தெரிஞ்சிடக்கூடாது நாளை பின்ன அப்படின்னு நினச்சி எப்படி இருக்கலாம் தெரியல. ஆனால் ஏற்றுக்க முடியல. அவன் அது ரொம்ப எதிர்பார்த்தேன், டோஜி நிறைய வருவாங்க அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் ஏதோ இருப்பாங்க, ரெண்டுத்துக்கும் ஃபைட் போட்டு என்ன ஒன்று பண்ணுவாருன்னு நினச்சேன். பட் எதுவுமே இல்லை. நான் கூட எப்படி நினச்சேன், பையன் தெரிஞ்சதும் பையன் சரி எதுக்கு இப்போ போராடிட்டு இருக்கானோ அவன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். என் டோஜி இருந்தால் இந்த வாரம் வேறு லெவலில் போவோம் அப்படிலாம் நான் இது பண்ணேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சுகுணா கூடலாம் மோத வேண்டியது வருமோ அப்படிலாம் நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து அது இப்படி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஆளுங்க தான் இப்போ மோதி இது பண்ணோம். இப்போ டோஜி இங்கேருந்து போனது ஒரு நம்ம ஆளுங்களுக்கு தான் லாஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அவன் தான் நல்லா வந்திருக்குன்னு. இப்போ சுகுணா இருக்கான், இப்போ சுகுணாவும் என்ன நம்ம ஆளுங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் கூட மோதிட்டு இருப்ப கூட நம்ம இந்த பேண்டா இவங்கள காப்பாற்றி சேவ் பண்ணிட்டு சண்டை போட்டான். ஏன் இவங்கள சேவ் பண்ணுன்றது தாங்க எனக்கு புரியல. அவனுடைய டார்கெட் புஷிகரா மட்டும்தான். இவங்க இறந்தாலும் கவலை இல்லை, இவங்க இருந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. எதுக்காக இப்போ இந்த 4 பேரை காப்பாற்றிட்டு பண்ணான்றது எனக்கு சத்தியமாக புரியல. எதுக்கு இவங்களெல்லாம் காப்பாற்றி வச்சுட்ருக்கேன், இவங்களால என்ன அவனுக்கு யூஸ்ன்றதும் டவுட்டு தான். அண்ட் வந்து இவன் என்ன சொல்கிறதுங்க, எனக்கு வந்து இந்த நம்ம இவர் தான் ஞாபகம் இருக்குது, கக்காஷி தான் காப்பி நிஞ்சா மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணுற மாதிரி. இவன் என்னடானா டோஜி இதை எடுத்து வச்சு டோஜின்றவங்க டோடோது அந்த கிளாப்பிங் டெக்னிக்கும் எடுத்துட்டான். அவன் நெருப்பு எடுத்து திரும்ப அவனே அடிக்கிறான். எப்படா அவனுக்கு எல்லாமே தெரியுதுன்னு தெரியல. நானும் ஒரு டெக்னிக் தான் வந்து அந்த வெட்டுறது அது மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இவனால் எல்லா பவரையும் இவனால் காப்பி பண்ணி அதை திரும்ப இவனால் செய்ய முடியுது. அதோட பவர்ஃபுல்லாக. ஏன்னா நெருப்பு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவனோட நெருப்பு வரப்போ 100 டிகிரின்னு அந்த ஒரு இடத்துல போர் காட்டுச்சு. பட் இவன் சுகுணா பவர் எடுக்கிறப்போ அந்த கண்ணாடி துண்டு கூட உருகிடுச்சு அப்படியே, சும்மா இப்படி எடுத்ததுக்கே. ஸோ அவனோட பல மடங்கு பவராக எடுத்து அடிக்கிறான்.
முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி நெருப்பாலேயே அடிச்சிட்டான். ஸோ அது என்ன சொல்கிறது, அந்த ஆத்மா போகிற வழின்னு நினைக்கிறேன். அந்த ஆத்மா பேசிகிட்டு இருக்க இடத்துல வந்து இவன் ஒரு ஆறுதல் சொல்லி அமிச்ச மாதிரி இருந்துச்சு. சுகுணா வந்து போகிறது தான் போகிற, சந்தோஷமாக போ அப்படின்றதுக்கு நீயும் பவர்ஃபுல் தான், நல்லா போராடின அப்படின்ட்டு அமுச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இதே கோஜா பார்த்தீங்கன்னா நீலாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லி அவனை அன்னைக்கு கொல்றப்போ அப்படி தான் அவனை அமுச்சு வச்சுருப்பான். பட் இவன் சுகுணா கையில் சாவறதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஒரு ஹாப்பினஸோடு அவன் சாவறான். ஓகே, போகிற கடைசி நிமிஷத்துக்காவது ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுட்டு போகிறான், என்னையும் ஒருத்த மதிச்சாண்டா அப்படின்ற மாதிரி அமுச்சு வச்சான். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சுகுணா புரிஞ்சுக்க முடியல, நல்லவரா கெட்டவரான்ற மாதிரியே இருக்கு. சாஃப்ட் சைடும் காட்டுறாங்க, அதே டைம் வேற மாதிரி நடந்துக்கிறாரு. அவன் பேசுறது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேடா, இவன் மிருகம் தான், இவன் வந்து நம்ம ஆளுங்களுக்கு எதுவும் பண்ண போகிறதுன்னு தோணுது. ஆனால் செயல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் ஹெல்ப் பண்ணுறான். இவன் நினச்சி இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, சாவட்டான்னு விட்டுருக்கலாம். பட் இவன் வந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டு தான் இருக்கான். ஸோ இவன் என்னடா நல்லவனா கேட்டவனா எப்போதான் உன்னை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி இருக்குது. இதுவுமே அந்த சைடு டீமும் பார்த்தீங்கன்னா, அதாவது இவன் சுகுருவோட டீம், அவங்களும் பார்த்தீங்கன்னா சுகுருவோட அந்த இதுவை எடுத்துக்கிட்டாங்க, அந்த கொள்கையை எடுத்துகிட்டு அதுக்காக நாங்கள் போராடுறோன்னு அந்த டீமும் போராடிட்டு தான் இருக்குது. நான் அந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் என்ன சொல்கிறது அந்த மைண்டோடு இருக்குங்கன்னு நினச்சேன். அதையும் சுகுணா கொண்டுட்டான். பட் மிச்ச பேரும் அதே எண்ணத்தில் தான் இருக்காங்க. சுகுணாவை வந்து தன்னுடைய எய்மாக வச்சுக்கிட்டு அதுக்கு போராடுனுக்கிறாங்க. ஸோ இங்கே 3 நடந்துகிட்ருக்கு. தீய சக்தி ஒன்று, நம்ம மந்திரவாதிங்க இவங்க ஒன்று, இவங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 விதமாக இது போயிட்டுருக்கு. ஸோ இது எந்தெந்த டீம் எப்படி சேரும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் சுகுரு வந்து அந்த சுகுரு இல்லைன்னு தெரியல போல இருக்கு, அதனாலேயே காப்பாற்றிட்டு இருக்காங்க. தெரியாமலே காப்பாற்றி இது பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை, அந்த 2 பொண்ணுங்க சொல்லிச்சு சுகுரு வந்து மாட்டிகிட்டு இருக்கான், அவனை வந்து ரிலீஸ் பண்ணி போட்டுருணும் அப்படின்ற மாதிரி தான் அதுங்க சொல்லிச்சுங்க. ஸோ அவனோட எய்மை இவங்க எடுத்துக்கிறாங்க. அவன் இந்த கொள்கையில் தானே இருந்தான், அவனை அரசனாக்கி நான் அந்த கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுவேன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ இங்கே 3 விதமாக ஃபைட் போயிட்டுருக்கு. ஆனால் ரிலீஸ் பண்ண எப்படிப்பா பண்ண முடியும்? இப்போ அவன் இறந்துட்டான், இந்த ஒரு இது வச்சதுனால தான் உயிரோடு இருக்கு. அது போயிடுச்சுன்னா எப்படி உயிரோடு இருக்க முடியும்? செத்து தானே போகும். அதான் சாவட்டோன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அரசனாக்க முடியும், அரசனாக்குறன்றது அவங்க எண்ணத்தை அரசனாக்குறது அப்படி வச்சுக்கலாம். அரசனா அவனே தூக்கி அரசனாக்குறது இல்லை, அவனை வந்து தலைவனாக வச்சு இந்த கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணுவோன்றதுக்காக பண்ணுறது. இப்போ நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்க, அவங்க வார்த்தையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.